அனைவருக்கும் வணக்கம். I'm Dr. Rajnikant. I'm the Indian National Director for Mr. Cosmo International Colombia 2025. So, இங்க டாக்டர் ஹேமமாலினி அவங்க வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் மிஸ்டர் காஸ்மோ இந்தியா 2025. I'm so excited to announce that Mr. Sundar Alexander is the official Indian representative for Mr. Cosmo International, which is happening in Colombia. அதாவது மிஸ்டர் சுந்தர் அலெக்சாண்டர் அவர்கள் வந்து நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த மிஸ்டர் காஸ்மோ இன்டர்நேஷனல் கொலம்பியாவில் நடக்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. அவர் அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வணக்கம், நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் மிஸ்டர் காஸ்மோ இந்தியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் பெருமையா இருக்கு. நம்மளுடைய இந்தியா வந்து இந்த வருஷம் இன்டர்நேஷனல்ல ரெப்ரசென்ட் பண்ண போகுது. அது நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறப்போ கண்டிப்பா வந்து அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ திங்க் மிஸ்டர் சுந்தர் யாரு அண்ட் அவருக்கு எப்படி வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அவருடைய ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஸோ சுந்தர் அலெக்சாண்டர் அவர்கிட்ட வந்து இப்ப தெரிஞ்சுக்கலாம் அவரை பத்தி. எஸ் சுந்தர். அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தர் அலெக்சாண்டர். இந்த நேரத்தில் நான் என்னோட டைரக்டருக்கு முதல்ல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட வைஸ் பிரசிடென்ட் அவங்களுக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கொலம்பியாவில் நடக்க போகிற காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இது என்னோட வாழ்க்கையில் அண்ட் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அண்ட் ஆல்சோ என்னோட டைரக்டர் அண்ட் அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த பெருமைக்குரிய விஷயத்த வந்து நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அண்ட் ஆல்சோ மீடியா பீப்புளாக இருக்க உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் இந்த விஷயத்துக்காக நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இதுக்கு பின்னாடி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் அந்த டுவர்ட்ஸ் ஜேர்னி வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகும்போது இதோட கம்ப்ளீட் ரிசல்ட் நான் இந்தியாவுக்கு கிரவுண்ட் கொண்டு வருவேன்ற அந்த முழு நம்பிக்கையோட என்னோட ஃபுல் எஃபர்ட்டும் வந்து நான் இந்த காம்படிஷனுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து எங்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா ஸோ நான் அதுக்கு ஓகே. ஸோ ஜெனரலி மிஸ் இந்தியா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேஜன் காம்படிஷன். ஸோ ஒரு உலக அழகிக்கான போட்டி இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ மிஸ்டர் இந்தியா அப்படின்னு வர்றப்போ மோஸ்ட்லி பாடி பில்டிங் அந்த ஃபிட்னஸ் அந்த ரிலேட்டடா தான் நம்ம நிறைய காம்படிஷன் பார்த்துருப்போம். ஸோ அந்த வேர்ல்டை தாண்டி ஈவன் மிஸ்டருக்குமே வந்து அவங்க பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல கொண்டு வந்ததுதான் இந்த மிஸ்டர் இந்தியான்ற கான்செப்ட். அதுல மிஸ்டர் காஸ்மோ இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்ம ஹோல் கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரீஸ் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 30 to 40 கண்ட்ரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து பெரிய லெவல்ல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போறது மிஸ்டர் சுந்தர் அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நீங்க கேட்ட மாதிரி மிஸ் இந்தியாவுக்கு எப்படி இருக்கோ அதே லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் மிஸ்டர் இந்தியாவுக்கும் இருக்கும். அண்ட் மிஸ்டர் காஸ்மோ இன்டர்நேஷனலுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் மெயினா அவங்க சொன்னது சேரிட்டி ஒர்க் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய சேரிட்டி ஒர்க் வந்து சுந்தர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எஸ், இதுதான் வந்து மிஸ்டர் இந்தியாவோட மெயினான காரணம். சார் நீங்க transformation fitness coach actually. So more than 12 years I was in fitness industry. So last 2 years I stepped into modeling industry. So because of a few of my friends and my mentor Dr. Emma, so எங்களோட அப்ரோச்னால so I came into modeling field. And also எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ரீச்சபிளான ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஸோ லாஸ்ட் இயர் ஐ வாண்ட் த கிரவுண்ட் மிஸ்டர் இந்தியா. ஸோ இந்த வருஷம் வந்து நான் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவும் ரெப்ரசென்ட் பண்ணி கொலம்பியாவில் நடக்கிற ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷனில் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்றது வந்து ஒரு என் வாழ்க்கையில் இது வந்து ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஸோ அதனால எனக்கு இதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஸோ இது இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கும்போது அதர் கண்ட்ரி கண்டஸ்டன்ஸ்லாம் வரும்போது காம்படிஷன் இன்னும் டஃப்பாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி நம்மளோட பாடி மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளோட க்ரூமிங் ஸ்டைல்ஸ்லேருந்து ஸோ நம்ம எவ்வளோ டேலண்டடாக அவங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவிலேருந்து போகிற ஒரு பர்சன் வந்து எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்கன்ற விஷயங்களையும் நம்ம வந்து அங்கே இப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டணும். தென் நம்மளோட கல்ச்சரை வந்து அங்கே வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
அண்ட் ஆல்சோ பர்சனல் டேலண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இது நாட் ஓன்லி பாடியை மட்டும் பேஸ் பண்ணது கிடையாது, இது கம்ப்ளீட்டாக ஒரு பர்சனோட கம்ப்ளீட் டேலண்ட் அண்ட் அவங்களோட ஸ்டைல். ஸோ ஒரு பர்சன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு விஷயம் தான் வந்து இந்த மிஸ்டர் இன்டர்நேஷனல் சொல்றது. ஸோ இதுல வந்து மிஸ்டர் காஸ்மோ இன்டர்நேஷனல்ன்ற ஒரு பிக் டைட்டில் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்றது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. நான் என்னோட ப்ரொஃபஷன் வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் ஃபிட்னஸ்ல. ஸோ ஒரு இமீடியட்டா வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்களுக்கு வந்து இமீடியட்டா வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஸோ 2 to 3 months ஒரு 10 kgs குறைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டைம் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ற ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச். என்னோட பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து நேட்டிவ் ஃப்ரம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஸோ நரசிங்கபுரம் வில்லேஜ்ல இருந்து. ஸோ நான் வந்து சென்னைக்கு வந்து இந்த ஒர்க்குக்காகவே வந்தேன். தென் இங்கே ஒர்க் பண்ணிட்டு அப்படியே என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். தென் இப்போ வந்து கரண்டா மாடலிங்ல ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஃபிட்னஸ் டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஆல்ரெடி மேடம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் அது மாதிரிலாம் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இவங்க வந்து லாஸ்ட் 2 years வந்து மிஸ் யூனிவர்ஸோட ஸ்டேட் டைரக்டர். ஸோ அவங்ககிட்ட நிறைய ஐடியாஸ். ஸோ எப்படி ஒரு பர்சனை வந்து நம்ம க்ரூம் பண்ணணும், ஸோ ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணணும், எந்த வாக்கிங் ஸ்டைல்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சார் வந்து அவரோட நாலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் இந்த நாலேஜ் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஜென்ரல் நாலேஜான விஷயங்களும் சரி, ப்ளஸ் நம்ம ஒரு இடத்துல எப்படி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சார் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருக்கு. இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான். இது ஆக்சுவலி இது ஒரு ஜேர்னி, ஸ்மால் ஜேர்னியாக இருந்தாலும் இது நிறைய லேர்ன் பண்ணணும். அப்புறம் நிறைய வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நம்மள செல்ஃப் க்ரூமிங் பண்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஃபிட்னஸ் பத்தி சொல்லுங்க சார். டெய்லி ஃபுட் இப்போ எடுத்துக்கிறோங்க இந்த சேலஞ்சுக்கு. ஜென்ரலாகவே நான் ஒரு ஃபிட்னஸ் ஃபிக் தான். ஸோ ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times ஒர்க் அவுட் பண்ற ஒரு பர்சன். இந்த இதுக்காக நான் கொஞ்சம் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ மார்னிங் ஒரு 2.5 hours, ஈவினிங் ஒரு 2.5 hours இன்னும் கொஞ்சம் என்னோட பாடியை ஸ்ட்ரெச் பண்றதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லாரும் ஒரு 2200 calories இருந்து 2000 calories எடுப்பாங்க. நான் வந்து ஒரு 1600 1500 ஒரு கலரி டிஃபிசிட் டயட் பிளான்ல தான் போயிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சாப்பிட்ற மாதிரி ஜென்ரலாக ஒரு பிரியாணியோ இல்லை ஒரு ரசம் சாதமோ ஒரு சாம்பார் சாதம் கூட நான் சாப்பிட்றது இல்லை. ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 month நான் சாப்பிட்றது இல்லை. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஒன்லி என்னோட ஃபோக்கஸ் நான் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளோட இந்தியா வந்து மேக்ஸிமம் என்ன என்னால் கொடுக்க முடியும் கொடுத்து கிரவுண்ட் வின் பண்ணணும். இப்போதைக்கு ஐ மேக் மை செல்ஃப் கெட் ரெடி. இந்த பயணம் உங்களுக்கு புதுசாக எப்படி சார்? இது புதுசுன்றதை தாண்டி இது நான் வந்து ஒரு புதுசா பார்க்கல. பட் இது என்னோட லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன கொண்டு போற ஒரு விஷயமா பார்த்து நான் அதை நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். ஃபேமிலியில என்ன சார் சொன்னீங்க? ஃபேமிலிலாம் ஒன்றும் சொல்லுங்க. ஆக்சுவலி இனிஷியலா வந்து இதை பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய பண்ணாத எதுக்கு இதெல்லாம் இந்த டைம்ல போய் பண்ணிட்டு அப்படின்ட்டு புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றது. பட் இப்போ நான் ஒன்ஸ் அதை வின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ என்னால் எல்லாம் முடியும், ஸோ அடுத்த லெவலுக்கு போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பண்ணலாம், ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு இப்போ நிறைய சப்போர்ட்டர்ஸ் தான் இருக்காங்க. இவங்க சார் மேடம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டடா இருக்கிறாங்க? கம்ப்ளீட்டா அவங்களோட சப்போர்ட் தான். சப்போர்ட் மீன்ஸ் மாரல் சப்போர்ட்டை தாண்டி ஸோ என்னோட மென்டல் ப்ரெஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஏதாவது இருந்ததுன்னா ஸோ சார்கிட்ட சொன்னா சார் இமீடியட்டா வந்து எனக்கு என்ன பண்ணா சரியாகுன்றது. பிகாஸ் எஸ் எ டாக்டர் ஸோ ஹி நோஸ் எப்படி வந்து நம்ம ஒரு பர்சன் கிட்ட வந்து காம் டவுன் பண்ணி பேசணும், அந்த மாதிரி நிறைய அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால ஸோ அதனால எனக்கு அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. அண்ட் மேடம் அஃப்கோர்ஸ் நாலேஜ் கெயின் பண்ண விஷயங்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருந்தான். ஸோ அது எப்பவுமே நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நடிப்பு மேல உங்களுக்கு ஆர்வம்? நடிப்பு மேல ஆர்வம் இருக்கு. பட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம நடிப்புக்கு டைரக்டா போக முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஒண்ணு நம்ம கிட்ட பண வசதி அதிகமா இருக்கணும், இல்லைன்னா வந்து நம்ம நிறைய டேலண்டபிள் பர்சனா இருக்கணும், டேலண்ட் இருக்கணும் கண்டிப்பா, இல்ல நம்ம லைஃப்ல ஏதாவது சாதிச்சிருக்கணும். ஸோ என்னன்னா அதை தான் எதிர்பார்க்கறாங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது நடிப்பை பொறுத்த வரைக்கும். பட் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு என்னோட பர்சனலா என் லைஃப் நான் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணும்போது அந்த அச்சீவ்மெண்ட் வந்து எனக்கு ஆக்டிங் கொண்டு போனா ஸோ ஐ பி ஹாப்பி. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா ஒரு பெண் அவங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து ஒரு இவரும் திருவண்ணாமலை எப்படி மேடம் சூஸ் பண்றது? ஐ திங்க் அது என்ன தெரியல, டெஸ்டினியான்னு தெரியல. லாஸ்ட் டைமும் வந்து அந்த ஐ திங்க் வேலூர் சைட்ல இருந்த ஒரு பொண்ணு தான் வந்து திருவண்ணாமலை சைடு அந்த சைட்ல இருந்த ஒரு பொண்ணு தான் நம்ம வந்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா போயிருக்காங்க. இந்த தடவையும் வந்து அதே பகுதியில இருக்கிற ஒருத்தர் வருதுன்றது
கண்டிப்பா ஊர் சைட்ல இருந்து இருக்கிற மக்களுக்கு தான் ஒரு வெறி இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நானுமே வந்து என்னுடைய பேக்ரவுண்டும் தேனி போடி நாயக்கோ. ஸோ ஊர் சைட்ல இருந்து வந்தாலே அந்த ஒரு நம்ம ஜெயிக்கணும் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு வெறியோட நம்ம ஐ திங்க் ஓடுற மாதிரி இருக்கு. அந்த ஓடுறதுக்கான ஒரு எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கு நான் நினைக்கிறேன். அதனாலதான் சென்னை அப்படின்றத தாண்டி ஐ திங்க் ஊர் சைட்ல இருக்கிற மக்கள் வந்து வெளியில வர்றதுன்றது நான் என்னுடைய காம்படிஷன்ஸ்லயுமே வந்து நான் பார்த்த ஒரு விஷயம். என்னுடைய நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து இதுக்கு ஒரு யூனோ அட்டென்ஷன் கொடுத்து எனக்கு ஏதாவது லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நிறைய பேர் வராங்க சென்னையை நோக்கி. அப்படி ஒரு பர்சனா தான் நான் வந்து சுந்தர பாக்குறேன். அண்ட் டெஃபினெட்லி ஹஸ் லாட் ஆஃப் டேலண்ட் அவர் சொன்ன மாதிரி டேலண்ட் தான் முக்கியம். அந்த டேலண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு 100% நம்ம கொடுத்து ஷோகேஸ் பண்றோம்ன்றது தான் இந்த பேஷன்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார் ஆல்ரெடி அவர் இருக்குமே ஃபிட்னரா இருக்காரு. நீங்க எப்படி சார் அவர் ட்ரெயின் பண்ணுங்க, இல்ல ஈஸியா இருந்ததா? இந்த புதுசா இது மாதிரி வரவங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது, இவர் எத்தனை நாள் வச்சு ட்ரெயின்? ஆல்ரெடி அவருக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அது ஈஸியாக தான் இருந்துச்சு. என்ன இன்னும் கொஞ்சம் இந்த டெடிகேஷன் விஷயங்கள் அவங்களை மோட்டிவேஷன் பண்ணி, ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல போகும்போது எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், இது போதுமா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் டவுட்டை வந்து எடுத்துட்டு நம்ம ஃபுல் கொடுக்கணும் அப்படின்ற இதை மோட்டிவேட் பண்றது தான் மீரன் பார்த்தோம். இப்போ இது மாதிரி ஒரு புதுசா வரும்போது உங்களுக்கு எப்படி சார் எத்தனை நாள் ஆகும் ஒரு ட்ரெயின் பண்ணி இது மாதிரி? புதுசா ஒருத்தர் வந்து ஃபிட்னஸ்ல இல்ல இதுக்கப்புறம் தான் வரணும் அப்படின்னா 6 months 6 to 7 months. இவர் எத்தனை நாள் சார்? இதுல maybe 15-20 days max to because already அவர் அந்த இதுல இருந்திருக்கார், ஏற்கனவே வின் பண்ணியிருக்காரு போன வருஷம். ஸோ இன்னும் வந்து அந்த ட்ரைனிங்ல தான் இருந்தார். ஸோ அவரை வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் இருந்தார். சார் உங்களை மாதிரி ஒரு சிலவங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து வராங்க, அவங்களுக்கு என்ன சார்? இந்த ஃபீல்டுக்கு வர பயப்படுறதை தாண்டி என்னன்னா, ஸோ இது வந்து ஒரு கரியர் பேஸ்டான ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயம். அவங்க வந்து இதை கரியராக சூஸ் பண்ணாங்கன்னா 100% அவங்க ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு காலேஜ் முடிச்சோடனே வந்து அவங்க வந்து ஒரு மாடலிங்கில் போகிறதோ இந்த மாதிரி ஒரு பேஜென்ட் பண்ணுறதோ வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை வந்து ஒரு கரியரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இதை வந்து ஒரு பேஷனேட்டாக அவங்க வந்து அவங்களோட ஒர்க்குக்கோ இல்லை வந்து அவங்களோட ப்ரொஃபஷனுக்கோ ஒரு ஆட் ஆன் ஒரு வேல்யூவாக தான் இதை வந்து அவங்க கொண்டு போகணும்.